லாக்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா கண்டினியூவாக ஒரு வாரமாக வேலை பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ஸ்டே பண்ணுற மாதிரி ஆச்சு. அதனால் எங்கேயுமே போய்ட்டு ரெக்கார்ட் பண்ண முடியல, எடிட் பண்ண முடியல. ஒரு வழியாக வீட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. இந்த வேலையோட லாக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெய்வேலி தான். நெய்வேலி பார்த்தீங்கன்னா நம்ம விருதாச்சலம், அதோட லென்த் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ட்ரெயினில் போகலான்னா பிளான், பட் ஆனால் லாஸ்ட் டைமில் பஸ்ஸில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் பஸ் ஏறதுக்கு தொழுதூர் பஸ் ஏறி 2-3 பஸ் மாற்றி சத்திரம் வந்து லாஸ்ட்டாக ஒரு வழியாக விருதாச்சலத்துக்கு பார்த்தீங்கன்னா சத்திரத்திலே பஸ் இருக்குது. இது தெரியாமல் ஜங்ஷன் அங்கேயும் இங்கேயும் சுற்றி நம்ம ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. சரியான டயர்டுங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. பஸ்லேயே உட்காந்து டீயை போட்டு ஒரு வழியாக பெரம்பலூர் வந்து ரீச் ஆனோம். எல்லாருமே செம்ம டயர்டு. போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தூக்கத்தை போட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பெரம்பலூர் சிட்டி அதுக்கு வந்தோம். ஏன்னா பெரம்பலூர் சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் பஸ் ஸ்டாப் வந்து அங்கேருந்து இன்னொரு பஸ் மாறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு சூப்பராக அந்த கண்டக்டர் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நல்லவர். நமக்கு பஸ் தெரியாட்டி கூட பார்த்தீங்கன்னா ரூட்டில் சொல்லி இங்கே இறங்க அங்கே இறங்குன்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நெய்வேலி நகரம், நெய்வேலி வந்தோம். நெய்வேலி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க யாராச்சும் வருவாங்களாம் நிற்பிட்டு நம்மளோட பார்ட்டியாரங்க பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. ஒரு வழியாக சூர்யா ப்ரோ அவங்களோட ஃப்ரெண்டு வந்தாங்க. வந்துட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இடத்துக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் அடிக்கிறது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரி, நிலக்கரி ஃபேக்ட்ரிலாம் வேறு பார்த்துக்கிட்டே போனோம். ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆனால் சாப்பிட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சத்தத்தை வச்சிடலாம். அந்த சத்தத்தை வச்ச வீடியோலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சரி, எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்தக்காண்டி ஒரு சத்தத்தை வச்சு கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தோம். பிரேக் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதிலே 2-3 பார்ட் இருக்குது. அடுத்தடுத்த பார்ட்டில் கண்டினியூவாக பார்க்கலாம்.